தொடர் கனமழை காரணமாக சிதம்பரம் அருகே கொடிப்பள்ளம் கிராமத்தில் 700 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, தற்போது நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விளைநிலங்கள், பயிர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறது, எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, விவரங்கள்? டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாகவே டெல்டா மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் பரவலாக முதல் கனமான மழை வரை பெய்து வருகிறது. புயல் என்றாலே பொதுவாக கடலூரை தான் பெரிதளவும் பாதிக்கும். இந்த டிட்வா புயலை பொறுத்த வரைக்கும் போதிய அளவு மழை இல்லை என்றாலும் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியார் தோப்பு என்ற பகுதியில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாம் தற்பொழுது கடலூர் மாவட்டம் அருகே உள்ள சிதம்பரத்திற்கு உட்பட்ட கிள்ளென்ற கிராமத்திற்கு அருகாமையில் கொடிப்பள்ளத்தில் தான் இருக்கும். இந்த கொடிப்பள்ளத்தை பொறுத்தவரை காவிரி பாசனம் பெறும் கடைமடை பகுதி. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 700 ஏக்கருக்கு மேல் விதைப்பு நட்டுருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலையும் விதைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, விதைப்பு நட்டு அதுக்கப்புறம் நாற்றை பிடுங்கி நாற்றை நடுவாங்க. ஆனால் இங்கே ஆள் பற்றாக்குறை, அதே போல் கூலி உயர்வு காரணமாக நேரடியாக விதைச்சிருக்காங்க. இது வரைக்கும் 3 முறை விதைப்பு விதைச்சிருக்காங்க. ஆனால் 3 முறையுமே உங்களுக்கு ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிலிருந்தே இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்தனாலும் தற்போது டிட்வா புயல் காரணமாக தொடர்ச்சியாக 2 தினங்களாக ஓயாமல் மிதமான மழை பெய்து வந்தனாலும் இந்த பகுதியில் 700 ஏக்கர்ல சாகுபடி செய்யப்பட்ட 50லிருந்து 60 நாட்கள் பயிர்கள் முழுமையாக நீர் சூழ்ந்து நீர்நிலைகளை போல் தான் காட்சியளிக்கிறது. ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். முழுமையாக இந்த பயிர்கள் கிட்டத்தட்ட 10 தினங்களுக்கு மேலாக தண்ணீரிலே இருக்கு. மழை ஓயும் பொழுது தண்ணீர் வடிவதும், மீண்டும் மழை வரும் பொழுது தண்ணீர் முழுமையாக சூழ்ந்தும் ஒரு நீர்நிலையை போலவே காட்சியளிக்கிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு கேட்கலாம். இப்போ தொடர்ச்சியா டிட்வா புயல் காரணமாக 2 தினங்களாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதிகபட்ச மழை இல்லைனாலும் பொதுவாக பார்க்க போனால் நம்ம நீர்நிலை போல் தான் இந்த வயல் வெளியே காட்சியளிக்கிறது. நீங்கள் என்னென்ன மாதிரியான பாதிப்பை சந்திச்சிருக்கீங்க? கடந்த அக்டோபர் மாதம் பெருமழை பெஞ்சதில் இப்போ முதல் முறையாக விதைச்சி பெரும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. 2வது முறையாக நவம்பர் மாதமும் விதைச்சோம், நேரடி விதைப்பு. அதுலேயும் பெரும்பளவு பாதிப்பு நவம்பர் 15 பெஞ்ச மழையால். இப்போது டிட்வா புயலால் அந்த மழைநீர் வடியாதனால பெருமழையால் இப்போ மறுபடியும் 3வது விதைப்பு செஞ்சோம். பெருமளவு ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது. இதில் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். தண்ணி நிற்கிது, எவ்வளோ இந்த பயிரை காப்பாற்ற முடியுமா? இல்லை, இனிமேல் இந்த பயிரை காப்பாற்றவே முடியாது. இது ஒரு 45 நாள் பயிர். இது முழுமையாக முழுங்கி 15 நாளுக்கு மேலே ஆகுது. இதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அரசு நடவடிக்கை எடுக்கணும். கடன் வாங்கி தான் விவசாயம்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன நிலைமை இருக்குது? எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு ஏக்கருக்கு? என்ன நடவடிக்கை அரசுலேருந்து எதிர்பார்க்குறீங்க? வேளாண் விளைபொருட்களில் விளைவிக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு பாதிக்கப்பட்டால் அரசு 33% இழப்பீடு வழங்குவதற்கான அளவுகோல் நிர்ணயிச்சிருக்காங்க. 33%க்கு மேல் இழப்பீடு இருக்கிற பட்சத்தில் ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் அரசு இழப்பீடாக நிவாரணம் வழங்க வேண்டும். 35%க்கு கீழ் இருந்தால் அவர்களுக்கு இடுபொருட்கள் வழங்கி மானியம் வழங்க வேண்டும். முழுமையாக பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் இனிமேல் பயிர் தேராது, அழுகி போயிடுது. அதனால் அரசு விளைநிலங்களை ஆய்வு செய்து விவசாயிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான முழுமையான இழப்பீட்டுத் தொகையும் இடுபொருள் மானியமும் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவங்க இந்த 700 ஏக்கர் பரப்பளவில் விதைப்பு செஞ்ச இந்த 45லிருந்து 60 நாள் ஆன பயிர்கள் ஜனவரி மாதத்துக்கு அறுவடை செய்ய செஞ்சணும். தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த வடகிழக்கு பருவமழையிலிருந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே போல் இந்த டிட்வா புயல் காரணமாக 2 நாளாக ஒரு பரவலான முதல் மிதமான மழை பெய்தனால ஒட்டுமொத்தமாக இந்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கனால முழுமையாக சேதமடைந்ததாக கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு அந்த விவசாயிகளை கண்டறிந்து விளைநிலத்தை உடனடியாக பார்வையிட்டு முழுமையான சேதம் அடைந்ததற்கான ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடாகவும், அதே போல விவசாயிகளுக்கு இடுபொருள்களையும் வழங்கணுங்கிறதா இந்த கொடிப்பள்ளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஷேக் அப்துல்லா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.